அனைவருக்கும் வணக்கம். சிக்கன் ட்ரை ரோஸ்ட் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 கிராம்பு, ஒரு சிறு துண்டு அளவு பட்டை, 3 வரமிளகாய் காரத்திற்கு, 2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கிலோ அளவிலான சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்க போகிறதே இல்லை. 10 நிமிஷத்துலேயே நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி பக்குவத்தில் நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம். மேலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதில் சிக்கனில் இருக்கிற மீதம் இருக்கிற சாறும் நல்லா வெளியேறி கொடுத்துருச்சுங்க. நம்ம இது வரைக்கும் தண்ணியே சேர்க்காதனால சிக்கனில் இருக்கிற ஃபுல் எசன்ஸும் இதில் அப்படியே தாங்க இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை 4 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சுவையான ட்ரை சிக்கன் ரோஸ்ட் தயார். இதே மெத்தடில் ஒயிட் சன்னாவை ஊற வச்சு வேக வச்சு சன்னா மிக்ஸ் ட்ரை, அடுத்ததாக மஷ்ரூம் ட்ரை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெந்த சிக்கனில் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி பிரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சுவையான ட்ரை சிக்கன் மசாலா ரெடிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. மிக்க நன்றி.